ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதால் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு. பொருளாதார வளர்ச்சியில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. உற்பத்தி துறை மட்டுமின்றி சேவை உள்ளிட்ட பிற துறைகளிலும் தமிழ்நாடு அபார வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று அமைச்சர் TRP ராஜா பெருமிதம். அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கும் நாம் தமிழர் கட்சி. இடும்பாவனம் கார்த்தி என்பவர் வேதாரண்யம் தொகுதி வேட்பாளராக அறிவிப்பு. 2024 ஏற்பட்ட பெஞ்சல் புயல் மழை வெள்ள பேரிடர் நிதி ஒதுக்கீடு. தமிழக அரசு 37,000 கோடி ரூபாய் கோரியிருந்த நிலையில் வெறும் 522 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசு. கச்சத்தீவு ஒப்பந்தம் 1976 கையெழுத்து ஆகும்போது தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. திமுக MP TR பாலு புது தகவல். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து கார் மூலம் பாம்பன் சாலை பாலத்தின் மத்திய பகுதிக்கு வந்து புதிய பாம்பன் ரயில் பாலத்தை கொடியசைத்து திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், தனுஷ்கோடி, மண்டபம் ஆகிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். பிரதமர் மோடி இன்று ராமேஸ்வரம் வருகை தர உள்ளதை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோயில் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதால் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் இன்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் போது தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றதாக திமுக MP TR பாலு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கச்சத்தீவு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தின் இசைவோ அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தமிழ்நாட்டின் விருப்பம் கேட்காமல் 2 அதிகாரிகளை வைத்து கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது என TR பாலு தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும், இதனை அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் TR பாலு தெரிவித்தார். 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை தொடங்குவார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மத்திய அரசிடம் புதிய திட்டம் எதுவும் இல்லை என்றும், அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது என்றும் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்றும், ஆனால் கண்மூடித்தனமாக எதிர்க்காமல் இருப்பது நல்லது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வக்ஃப் வாரிய சட்டம் நிறைவேற்றியது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என்றும், மத்திய அரசை கண்டித்து வரும் 8ஆம் தேதி VCK சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை பாஜக அரசு நிறைவேற்றி உள்ளது என்றும், இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டினார். தங்கள் அரசியல் சுய லாபங்களுக்காகவே பாஜகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து இந்த மசோதாவுக்கு வாக்களித்துள்ளனர் என அவர் விமர்சித்தார்.
அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுள் ஒன்றாக மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று அதற்கு 447 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செயல் வடிவம் கொடுத்தது தனது தலைமையிலான அதிமுக அரசு என தெரிவித்துள்ளார். ஆனால் அதிமுக ஆட்சியின் திட்டம் என்பதாலேயே ஏறத்தாழ 4 ஆண்டுகள் வேண்டுமென்றே ஆமை வேகத்தில் செயல்பட்டு ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஓட்டுகிறார் என அவர் விமர்சித்துள்ளார். எனினும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது மகிழ்ச்சியே என அவர் தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முஸ்லிம் மக்களின் சமூக சொத்துக்களை பராமரித்து வரும் வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்து அந்த மக்களின் உரிமைகளை பறிக்கும் மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏதேச்சதிகார முறையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய மத்திய அரசை கண்டித்து வரும் புதன்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என முத்தரசன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் மசோதா எதிர்காலத்தில் பிற பிரிவினரை குறிவைக்க முன்மாதிரியாக இருக்கிறது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். RSS அமைப்பின் கவனம் கிறிஸ்தவர்கள் மீது திரும்ப நீண்ட நேரம் ஆகாது என எச்சரித்துள்ள அவர், மத்திய பாஜக அரசின் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் ஒரே கேடயம் அரசியலமைப்பு சட்டம்தான் என்று தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உற்பத்தி துறை மட்டுமின்றி சேவை உள்ளிட்ட பிற துறைகளிலும் தமிழ்நாடு அபார வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது என்றும் பொருளாதாரத்தில் 9.69% என்ற உச்சத்தை தொட்டுள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியின் மோசமான நிர்வாகத்தால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை சரி செய்யப்பட்டு தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது என்று கூறிய அமைச்சர், பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை எட்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதனிடையே வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் இடும்பாவனம் கார்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த இவர் இன்று நடைபெறவுள்ள வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட உள்ளார். தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 522 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலை குழு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இந்த நிதியை வழங்கிட ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பீகாருக்கு 588 கோடி ரூபாயும், ஹிமாச்சல பிரதேசத்திற்கு 136 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டுக்கு 522 கோடி ரூபாயும், புதுச்சேரிக்கு 33 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு கடும் சேதங்களை ஏற்படுத்திய பெஞ்சல் புயல் நிவாரணமாக ரூபாய் 37,000 கோடி நிதியை தமிழக அரசு கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.